அன்னைக்கு காலையில ஒரு 10 மணி இருக்குமாங்க. அந்த டைம்ல இதே மாதிரி இடி மின்னலோட கனமழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒரு ஏரியால ஒரு வீட்ல ஒரே ஒரு பையன் மட்டும் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 23லேருந்து 24 வயசு அவருக்கு. அவங்க வீட்ல அம்மா, அப்பா, கூட பிறந்த அண்ணன் எல்லாருமே வெளியே வேலை விஷயமா போயிடுறாங்க. அவர் மட்டும் தனியா உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியே இந்த மாதிரி வீட்டு பாத்திரங்களை உருட்டுற சத்தம் கேட்குதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் அவர் கவனிக்கிறாரு, யாரோ ஒருத்தவங்க ஹால்ல இருக்கிறாங்க. அதாவது அவங்க வீடோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மெயின் டோருக்குள்ள வந்தோடனே ஒரு பெரிய ஹால், இந்த ஹாலை ஒட்டியே கிச்சனுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரெஸ்ட் ரூம், அது காமன் ரெஸ்ட் ரூம். அப்படியே அதை ஒட்டி ஒரு பூஜை அறை இருக்கும். அந்த பூஜை அறைக்கு பக்கத்திலேயே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ள ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கும். இப்ப அவர் குளிச்சிட்டு இருக்கிறது இந்த காமன் பாத்ரூம்ல, ஹால்ல இருக்கிற காமன் பாத்ரூம்ல தான் குளிச்சிட்டு இருக்கிறாரு. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியே பாத்திரங்களை உருட்டுற சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவர் அதை கவனிக்கிறாரு, யாரோ ஒருத்தவங்க வெளியே நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம்னா, அவங்களோட மெயின் டோரை அவர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் குளிக்கவே போயிருக்கிறாரு. வீட்டுல அவங்க அம்மா, அப்பா, அண்ணன் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல வெளியே இருக்கிறது யாரு? இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுல யாருமே இல்லாத நேரத்துல நம்ம ரெஸ்ட் ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது வெளியே கிச்சன்ல யாரோ ஒருத்தவங்க பாத்திரங்களை உருட்டுற சத்தம், கொஞ்ச நேரத்துல அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்கிற சத்தம், பாத்ரூம்ல ஷவரை நிப்பாட்டிட்டு என்னடா இது ஏதோ அமானுஷ்யமா சத்தம் கேட்குது, யாருமே வீட்டுல இல்லையே, நம்ம வேற மெயின் டோரை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோமேன்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் காதை வச்சு கேட்க போகும்போது, அந்த பாத்ரூம் டோர்ல காதை வச்சு கேட்க போகும்போது இந்த மாதிரி ஒருத்தர் உங்களோட டாய்லெட் ரூமை டம் டம் டம்னு தட்டினா எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவீங்க? எஸ், இதே மாதிரி தான். இது ஒரு சின்ன சம்பவம் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில ஒரு சின்ன சம்பவத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி அந்த வீட்டில் 10 சம்பவங்கள் நடந்திருக்குதுங்க, வேற வேற ஆட்களுக்கு. கதையை டீட்டெயிலா நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியில இதே மாதிரி ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்கும்போது சத்தங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கு. கட்டுன டவலோடையே வேற வழி இல்லாம பயந்துகிட்டு அந்த கொற்ற மலையில அவங்களோட மாமா வீட்டுக்கு ஓடி இருக்கிறாரு. என்ன நடந்துச்சு, அவங்க வீட்டுல என்ன இருக்கு, அவங்க குடும்பத்தை தாக்குன அமானுஷ்யம் என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லிங்கான ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை சம்பவம் நடந்தது சென்னையில தாங்க. எந்த ஏரியாங்கிறத அவங்க மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க, நானும் மென்ஷன் பண்ணல. இந்த உண்மை சம்பவத்தை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ண பொண்ணு பேரு காயத்ரி. அவங்களோட சித்தி பசங்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. காயத்ரியோட அம்மா, அப்பா, காயத்ரிக்கு ஒரு தம்பியும் இருக்கிறாங்க. காயத்ரியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட பிறந்தவங்க 2 பேராங்க. காயத்ரியோட அம்மாவோட தங்கச்சி பேரு ரம்யா. அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காயத்ரியோட சித்தி ரம்யா வீடும் காயத்ரியோட வீடும் 2 தெரு தள்ளி தாங்க இருக்குது. ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு 5 to 10 நிமிஷத்துல நடந்தே வந்துடலாமா, அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. காயத்ரியோட சித்தி ரம்யா வீடு எப்படி இருக்கும்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் வீடு ரம்யா அவங்களோட வீடு, அடுத்து ஒரு வீடு இருக்கும், அதை ஒட்டின மாதிரியே ஒரு ஸ்டெப்ஸ் போகுமாங்க. அந்த ஸ்டெப்ஸ் மேல ஏறி போனா அதுக்கு மேல ஒரு வீடு இருக்குமா. இதுதான் ரம்யா அவங்களோட வீட்டோட அமைப்பு. இது மாதிரி ஸ்டார்டிங்லயே நான் சொல்லியிருப்பேன், அவங்க வீட்டுக்குள்ள போனா ஒரு பெரிய ஹாலை ஒட்டியே லெஃப்ட் சைடுல கிச்சனுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமா, காமன் ரெஸ்ட் ரூம். அதுக்கு பக்கத்திலேயே பெட்ரூம் இருக்கும். பெட்ரூம்க்கு வெளியவே ஒரு சாமி மடம் வச்சிருப்பாங்களாங்க. பெட்ரூம்குள்ள தான் டிவி வச்சிருப்பாங்களாம். இதுதான் அவங்க வீட்டோட அமைப்பு. ரம்யா அவங்களுக்கு மொத்தம் 2 பசங்க. மூத்த பையன் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறாரு. 2வது பையனுக்கு காலேஜ் படிக்கிற வயசாம். ஆனா அவருக்கு அந்த படிப்புல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால அவர் வீட்டிலேயே இருந்து அவங்க அம்மாவை பாத்துக்கிறாரு. அவங்க அம்மாவை எதனால பாத்துக்கிறாருன்னா, ரொம்ப நாளாவே ரம்யா அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிட்டு இருந்திருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ரத்த வாந்தியும் எடுக்கிறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு சிவியர் ஆகும்போது தான் போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு கேன்சர் இருக்குங்கிறத சஸ்பெக்ட் பண்றாங்க. அதுவும் கேன்சரோட எண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்களாங்க. அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, குணப்படுத்தவே முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இவங்க வாழ்வாங்க, இறந்துருவாங்கிற ஸ்டேஜ்ல தான் இவங்க ஹாஸ்பிட்டல்லே போய் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலேயே 2வது பையன் வீட்டுல இருந்து அவங்க அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மூத்த பையன் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா இறக்குறது
கிடைக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை பார்த்துடணும். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது போக இளைய பையனுக்கு கல்யாணம் ஆகுமா என்னங்கிறது தெரியல. பட் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்க வந்து ஒரு நல்ல வேலையில போய் உட்கார்ந்துடணும். ஏன்னா இவங்க கொஞ்சம் செட்டில்டான ஃபேமிலி தான். ஆனா இருக்குது ஒரு ரெண்டல் வீட்டில். ரம்யாவோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குடிப்பாராங்க. எப்பயுமே வந்து வீட்டிலேயே இருக்க மாட்டாராம். மோஸ்ட்லி வெளியே தான் இருப்பாராம். ஒரு டீ கடை இருக்குமா அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே. அந்த முக்கிலேயே டீ கடையிலே தான் உட்காந்துருப்பாராம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அரட்டை அடிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டருங்க அவரு. நைட் ஆனா வாட்ச்மேன் வேலைக்கெல்லாம் போவாராம். அதனாலே அவர் எங்க இருக்கிறாரு, எப்போ வருவாரு, இருக்கிறாரா இல்லையானே தெரியாத மாதிரியான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபருங்க. சோ 2 பசங்களுமே அவங்க அப்பாவை அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க. அம்மா தான் அவங்களுக்கு எல்லாமே. இவங்க அம்மா ரம்யா இருக்காங்க இல்லையா, அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாங்க. சோ இவங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே குடும்பத்தை அவங்க தான் பார்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு. இப்போ அவங்களுக்கே உடம்பு முடியாம போன பட்சத்துல வீடே ஒரு மாதிரி களையளந்து போய் கிடக்குதுங்க. ரம்யா அவங்களோட மூத்த பையன் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குதாங்க. ட்ரிங்க் பண்ணுவாராம். அன்டைம்ல தான் வருவாராம் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு. அது அவர் மேல தப்பு கிடையாது. வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சிலரோட சேர்ந்து சுத்தி தான் ஆகணும் இல்லையா. வெளியே பசங்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு பெயின், அதை வெளியே பாக்குறவங்க இவன் ஜாலியா இருக்கிறான், வீட்டுக்கு அடங்காம இருக்கிறான், குடிச்சிட்டு சுத்துறான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி என்னங்கிறது தெரியும். ஏன்னா நானே என் கூட இருக்கிற நிறைய அண்ணனுங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதனால நான் சொல்றேன். அவர் குடிச்சிட்டு கொஞ்சம் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருப்பாரு. சோ அன்டைம்ல தான் வீட்டுக்கு வருவாரு. குடிச்சிட்டு வரும்போது என்ன பண்றாருன்னா காலு கையெல்லாம் கழுவ மாட்டாராங்க. எங்கெங்கேயோ காட்டுலயும் மேட்லயும் சுத்திட்டு கிரிக்கெட்லாம் விளாண்டுட்டு வர ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள வரும்போது காலு கையை கழுவிட்டு தானே வரணும். இதை நான் நிறைய கதைகள்ல சொல்லிட்டு இருக்கேன். நிறைய குழந்தைகள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய அடல்ட்ஸுமே பார்த்துட்டு இருக்கீங்க. சோ நீங்க வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா அது எங்க வேணாலும் இருக்கட்டும், நீங்க ஷூ போட்டுக்கோங்க, செருப்பு போட்டுக்கோங்க, இல்ல வெறுங்காலில் போங்க. எப்படி போனாலுமே வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க கீழேயே உங்க அபார்ட்மெண்ட்ல வாட்டர் கொஞ்சம் வாங்கி காலை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு வீட்டுக்குள்ள வாங்க. கழுவிட்டு வீட்டுக்குள்ள வரவங்க மறுபடியும் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு காலை நல்லா கழுவிருங்க. எதனால சொல்றேன்னா இந்த கதை முடிவுல உங்களுக்கு தெரியும் என்னங்கிறது. இந்த சம்பவங்கள் நடக்கிறது ரெய்னி சீசன்லங்க. ஸ்டார்ட் ஆகி எண்டு வரைக்குமே ரெய்னி சீசன்ல தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் நைட்டு ரம்யா அவங்க எப்பயுமே வந்து அந்த பெட்ரூம்ல ஒரு சிங்கிள் காட் இருக்குமாங்க. அந்த சிங்கிள் காட்ல அவங்க மட்டும் தான் மேல படுத்து தூங்குவாங்களாம். கீழே அவங்க 2 பசங்களும் படுத்து தூங்குவாங்களாம். அவங்க வீட்டுக்காரரு எக்ஸப்ஷனல், எப்பயாச்சும் ஒருக்க தான் வீட்டுக்கு வருவாரு. வந்தாருனாலும் ஹால்லே படுத்து பாருங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நாள் நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. மேல ரம்யா படுத்திருக்கிறாங்க, கீழே 2 பசங்களும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மூத்த பையனுக்கு யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி ஏதோ மந்திர வார்த்தை மாதிரி ஏதோ கேக்குதுங்க. ஏதோ ஒரு பாஷை, புரியாத பாஷையில அமானுஷ்யமா இருக்குது, ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்குது. இந்த சத்தம் கேட்டு கண் முழிக்கிறாருங்க. கண் முழிச்சவரு அவங்க வீட்டுல வந்து விடிபல்பு மட்டும் தான் போட்டிருப்பாங்களாம். அதாவது நைட் லேம்ப் மட்டும் தான் போட்டிருப்பாங்களாம் அவங்களோட ரூம்ல. அவங்க ரூமோட அமைப்பு நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஒரு காட் இருக்கும், சிங்கிள் காட். அதை ஒட்டியே ஒரு ஜன்னல் இருக்கும். இந்த விண்டோக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் இடங்கள் இருக்குமாங்க. திங்ஸ் எல்லாம் கீழே போட்டு வச்சிருப்பாங்களாம். அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இடம் இருக்குமா. அதுக்கு பக்கத்திலேயே அப்படியே ஆப்போசிட்ல டிவி ஒன்று வச்சிருப்பாங்களாம். இந்த டிவிக்கு மேல பரண் இருக்குமாங்க. தேவையில்லாத பொருட்கள்லாம் மேல போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பரணாங்க. அதுக்கு பக்கத்துல தான் ரெஸ்ட் ரூமோட கதவு, அதான் ரெஸ்ட் ரூம். இதுதான் உங்க ரூமோட அமைப்பு. ரம்யா அவங்களோட மூத்த பையன் முழிச்சதுக்கு அப்புறமா அவரு ரொம்ப நேரமா பச்சைக்கண் எடுக்காம, கண்ணோட இமை கூட அசையாத அளவுக்கு, மூடாத அளவுக்கு ஒரு இடத்தையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. அவருக்கு எதுவுமே பேச்சு வரல. இப்போ அவர் பக்கத்துல படுத்திருக்கிறாரு இல்லையா அவரோட தம்பி, அவரும் எந்திரிக்கிறாரு. ஏதோ சத்தம் கேக்குது, அதே அமானுஷ்ய சத்தத்துல தான் அவரும் எந்திரிக்கிறாரு. அவர் எந்திரிச்சு முதல்ல பார்த்தது உங்க அண்ணனை. ஏதோ ஒரு இடத்த கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே அந்த நைட் லேம்ப் வெளிச்சத்துக்கு இவரோட கண்ணுக்கும் இவருக்கு ஒரு மாதிரி பயம் வந்திருக்குது. டேய் எங்கடா பார்த்துக்கிட்டு இருக்க, டேய் என்னடா சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு இவரை தான் எழுப்புறாரு. ஏன்னா இவருக்கு பயம், அந்த சைடு ஏதோ ஒன்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அவங்க அண்ணங்கிறத அவருக்கு தெரியுது. அப்படி இருக்கும் பட்சத்துல இவரை போட்டு ஆட்டி இருக்கிறாருங்க. இவர் எதுவுமே பேசாம அப்படியே வாயடைச்சு போய் அப்படியே இருந்திருக்கிறாரு. இவருக்கு ரொம்ப பயமா இருக்குது. அம்மாவை எழுப்பலாமான்னு யோசிச்சு இருக்கிறாரு. ஆல்ரெடி அவங்களே கேன்சர்ல டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குண்டான மருந்துகள்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்குறதே கொஞ்சம் நேரம் தான், இல்லைன்னா முக்காவாசி நேரம் அவங்க அழுகிறது, ஒரு மாதிரி நொந்து போய் தான் இருக்கிறாங்க. அவங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுறாருங்க. இப்போ எங்க தான் இவன் பாக்குறான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி மேல பார்த்துருக்கிறாருங்க. அந்த டிவிக்கு மேல ஒரு பரண் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, வேஸ்ட் பொருள்லாம் போட்டு வச்சிருப்பாங்கன்னு, அங்க யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்களாங்க மேல. அது ஒரு மரக்கட்டை, 2 கட்டை மாதிரி வச்சு செவத்துல அடிச்சு அதுல ஒரு பெரிய மரக்கட்டையை போட்டு, அதுதான் அது ஒரு பரண். அதாவது செங்கல்ல வச்ச பரண் இல்லைங்க, நம்ம வீட்டுல எல்லாம் பாக்குற மாதிரி ஸ்லாப் கிடையாது. அது இந்த பழங்காலத்து வீட்டுல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, மேபி நிறைய பேர் வீட்டுல இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்லாப்ல வெயிட் தாங்காதான், அது மேல யாருமே உட்கார முடியாதான். அதுல ஒரு கருப்பு உருவம் உட்கார்ந்து இருக்குதாங்க.
மேல உட்கார்ந்துகிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குதான். யார? ரம்யாவை, அதாவது இவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கத இந்த இளைய பையன் பார்த்ததுக்கு அப்புறமா கத்தி இருக்கிறாருங்க. வெளியே வர மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த சத்தத்துல, இவர் கத்துன சத்தத்துல அந்த மழை சத்தத்தையே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு கத்தி இருக்கிறாருங்க. பொதுவாக இந்த மழை சீசன் எல்லாம் நம்ம கத்தி கத்தி பேசினா கூட வெளியே இருக்கவங்க எல்லாம் கேட்காது, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம். அதுவும் அன்டைம்ல நைட்டு ஒரு 12ல இருந்து 12:30 2 மணிக்கு பெய்யுற மழை எல்லாம் சரியான மழை பெய்யுங்க. அந்த நேரத்துல நீங்க கத்துனா கூட வெளியே கேட்காது. ஆனால் இவர் கத்துன கத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அவர் பயந்துருப்பாரு அந்த உருவத்தை பார்த்து. இவர் கத்துன கத்துல இவங்க அண்ணனுமே சுயநினைவுக்கு வந்துட்டாராங்க. அப்படின்ட்டு வந்துட்டு, டேய் என்னடா, டேய் நானும் பார்த்தேன்டா அங்க யாரோ உட்கார்ந்து இருந்தாங்க தானே அப்படிங்கிற மாதிரி குழந்தை மாதிரி அழுது இருக்கிறாரு. அவரு ரொம்ப தைரியசாலியாங்க. அவர் ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு இருக்கிறவராம் வீட்லயே. அவர் தான் வந்து ரொம்ப தைரியசாலி, சண்டைக்குனாலும் போவாரு, எல்லாத்தையுமே பாத்துக்கிற ஒரு மனுஷன். வீட்டையே தாங்கி பிடிக்கிற ஒரு மூத்த பையனா எப்படி இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த உருவத்தை பார்த்ததும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து பயந்து இருக்கிறாங்க. தம்பி கத்தின கத்துல அவங்க அம்மா எந்திரிச்சிடுறாங்க, அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எந்திரிச்சிடுறாங்க. இப்போ ரம்யா அவங்க எந்திரிச்சு என்னாச்சுப்பா ஏன்பா கத்துனு சொல்லி கேட்கும்போது இவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாருங்க. அம்மா அந்த பரன் மேல யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்து இருந்தாங்கம்மா, கருப்பா ஒரு உருவமா, நான் பார்த்தமா, இப்படியே கையை வெளியே வச்சுக்கிட்டு கையெல்லாம் தெரியலமா, ஒரு மாதிரி கருப்பாவே இருக்குமா, கையெல்லாம் எட்டி உன்னையத்தாமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க, முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்கம்மா, உன்னையவே எனக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருச்சுமா, அண்ணனை பார்த்தேன், அண்ணனும் ஒரு மாதிரி திரு திரு முழிச்சுக்கிட்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்கானே ஒளியே எதுவும் பேச மாட்டேங்கிறான், நான் ரொம்ப நேரம் ஆட்டி ஆட்டி பார்த்தேன் அவன் எந்திரிக்கவே இல்ல, டே எனக்கே தெரியலடா எப்படி நான் அந்த மாதிரி ஆனன்ட்டு, நானும் பார்த்தேன் உண்மைதாமா அவன் சொல்றது, ஆனா என்னால கண்ணை அசைக்க முடியலமா, என்னால வாய் பேச முடியலமா, ஏதோ ஒண்ணு பண்ணுச்சுமான்னு சொல்லும் போது இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு தாண்டா அன்டைம்ல எங்கேயும் போகாத, போனாலுமே வீட்டுக்குள்ள வரும்போது கையை காலை கழுவிட்டு வான்னு சொல்றது, எதையாச்சும் எங்க இருந்தாலும் புடிச்சிட்டு வந்துட்டியாடா, சரி வான்னு சொல்லிட்டு அவங்கள 2 பேரையுமே போய் கை காலெல்லாம் கழுவ சொல்லிட்டு மஞ்சள் போட்டு மஞ்சள் தண்ணியில கையை காலெல்லாம் அலம்பிட்டு அவங்க தலையில எல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை தெளிச்சு விட்டு சாமி ரூமுக்கு கூட்டு போயிட்டு விபூதி அடிச்சு விட்டுருக்காங்க. 2 பேருக்குமே விபூதி பூசி விட்டுருக்காங்க. மாரியம்மனோட விபூதி குங்குமம்லாம் பூசி விட்டுட்டு ஊதுபத்தியும் பொருத்தி வச்சிருக்கிறாங்க வீட்டுல. ஏன்னா கெட்ட சக்தி இருந்துச்சுன்னா வீட்டில் ஊதுபத்தி இந்த மாதிரி சாம்பிராணி இதெல்லாம் போட்டால் வராது அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஐதீகம். ஸோ நைட்டு இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவுக்கு தூக்கமே வரல. பசங்க 2 பேரும் ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கிடுறாங்க. அம்மாவும் மருந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்கள அறியாமலே கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறாங்கங்க. அன்னைக்கு நைட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நடந்தது ஒரு ஹாலுசினேஷனா கூட இருக்கலாம், இல்லையா எதனா ஒரு கனவா கூட இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் ரம்யா அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பசங்க பயந்துருவாங்க அப்படின்ட்டு. எத்தனை வயசானாலுமே, காலேஜ் படிக்கிற வயசா இருக்கட்டும், பிள்ளை பக்கிற வயசா இருக்கட்டும், இல்ல தாத்தா பாட்டி வயசாவே இருக்கட்டுமே, பெத்தவங்களுக்கு குழந்தைங்க வந்து எப்பயுமே குழந்தைங்க தாங்க. அதனால ரம்யா அவங்களும் அவங்க 2 பசங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப பயந்துடக்கூடாதுங்கிற காரணத்தினால இதெல்லாம் நீங்க ஹாலுசினேஷனா எதனா பார்த்துருப்பீங்கடா, நம்ம நிறைய கேள்விப்படுறோம்ல, அக்கம் பக்கத்துலலாம் பேசுகிறாங்களே, அந்த முக்கில் வந்து மோகினி பேய் நிற்குது அது இதுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்படுறீங்களே, அதெல்லாம் சும்மா கட்டுக்கதடா, அதுலேயே இருக்காதீங்க. நீங்களும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது கை காலை கழுவு சொல்கிறதுலாம் ஒரு சயின்ஸ் தான். நீங்கள் அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அந்த வைரஸ்லாம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அப்பயுமே உங்களுக்கு இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் வரும், நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும், வீடே ஒரு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சிருக்கிறாங்க. என்னதான் அவங்களுக்கு அவங்க 2 பேரும் குழந்தையா இருந்தாலும் அவங்க 2 பேரோட வயசுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி அம்மா சமாளிக்கிறாங்க, இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம், நம்ம இதுக்கப்புறம் வெளியே போனா கை காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள வரலாம்னு சொல்லிட்டு மூத்த பையனை முடிவு எடுத்துறாரு. அடுத்த நாள் மதியம் ஒரு 2 மணி இருக்குமாங்க. மூத்தவர் அஸ் யூசுவல் எப்பயும் போல வேலை தேடி வெளியே ஒரு ரெஸ்யூம் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு இன்டர்வியூக்கு. இப்போ இளைய பையன் அவங்க அம்மா ரம்யாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மதியம் 2 மணிக்கு. மதியம் 2 மணிக்கும் இடி மின்னலோட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. ரம்யா எப்பயும் போல மருந்து எடுத்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க பெட்ல. கீழே அவங்களோட இளைய பையன் மட்டும்தான் படுத்திருக்கிறாரு, 2வது பையன் மட்டும்தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த இடி சத்தம் கேட்டு டப்புன்னு முழிச்சிருக்கிறாருங்க. நமக்கே இந்த மாதிரி எல்லாம் ஆகும். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரெய்னி சீசன்ல இடி மின்னல் பயங்கரமா வெட்டும் போது நம்மள அறியாமலே பக்குன்னு முழிப்போருங்க. அந்த மாதிரி தான் அவரும் முழிச்சிருக்கிறாரு. முழிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே நல்ல மழை, நல்ல இடி, நல்ல பயங்கரமா ஒரு அட்மாஸ்பியர்ல செம்மையா இருக்குதுங்க கிளைமேட்டே. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா ரெஸ்ட் ரூம் போறாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு படுத்து மறுபடியும் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணும் போது ஒரு சத்தம். டிவி இருக்கு இல்லையா இவங்க ரூம்ல, இந்த டிவிக்கு பின்னாடி எலி கிளி எதனா ஓடிச்சுன்னா ஒரு சத்தம் கேட்கும். அது எலி சத்தம் கிடையாது, டப்ப 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 டப்பன்னு அந்த டிவியோட டேபிளை இடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. என்னடா அது இவரோட மனசுக்குள்ள, நேத்து அண்ணன் இருந்தா ஓகே, இன்னைக்கு நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், அம்மா வேற தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை நேத்து வந்து அதே உருவம் இன்னைக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது,
ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி எதனா ஆலோசினேஷனா இருந்தா சரி வேணாம், நம்ம எதுக்கு அங்க பார்த்துக்கிட்டு, பார்க்கவே வேணாம்னு முடிவெடுக்கிறாரு. இருந்தாலும் அவர மீறி யாரா இருந்தாலுமே இது நடக்குங்க. நம்ம ஒரு ஒரு அமானுஷ்யம் நம்ம வீட்ல இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அத பார்க்கக்கூடாதுன்னு நம்ம நெனச்சாலும், நம்மளோட மானங்கெட்ட கண்ணு நேரா அங்க தாங்க போகும். என்னதான் இருக்குன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இவரும் பார்த்திருக்கிறாருங்க. பார்த்தா ஒரு கருப்பு உருவம். நேத்து நைட்டு பார்த்தாரு இல்லையா? இந்த பரண் மேல உட்கார்ந்துருந்துச்சே, அதே உருவம் இவங்க டிவிக்கு மேல இப்படி கைய போட்டு உட்கார்ந்து இவரையும் உங்க அம்மாவையும் இப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்குதாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு எப்படி இருக்கும்? ஆல்ரெடி நேத்து நைட்டு தான் பார்த்திருக்கிறாரு. கத்தி இருக்கிறாரு. இவர் தான் அதிகமா கத்துனதே. அவங்க அண்ணன் கூட அமைதியா தான் இருந்தாரு. இப்ப இவர் கத்தலங்க. எங்க உங்க அம்மா எந்திரிச்சிட போறாங்க? ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தப்போ டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு இவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்திருக்குது. அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம தான் வந்து அவங்கள பார்த்துக்கணுங்கிற பட்சத்துல இது என்னது, இது கருமம், எதுக்கு இது வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அவருக்கு கண்ணீர் வருது. கத்தணும் போல இருக்குது, ஆனா கத்தல. பாவம் இல்லைங்க, என்ன பண்ண முடியும் அவரால? வாயை பொத்திட்டு அமைதியா அப்படியே போர்வையை பொத்தி படுத்திருக்கிறாருங்க. படுத்திருக்கும் போது இவர் மேல யாரோ நடக்கிற மாதிரி இருந்திருக்குது. இந்த போர்வையை பொத்தி படுத்திருக்கும் போது லைட்டா வெளியே என்ன நடக்குதுங்கிறது தெரியுங்க அந்த போர்வையில பார்த்தா. அந்த மாதிரிதான் இவர் பார்த்திருக்கிறாரு. இவர் மேல யாரோ ஒருத்தவங்க ஏறி நடந்திருக்கிறாங்க. மேல ஏறி நடக்கும் போது இவருக்கு வலிச்சிருக்குது. அப்ப எந்த அளவுக்கு வெயிட்னு பாத்துக்கோங்க அந்த ஆத்மா, அந்த கருப்பு உருவம். அப்போ இவருக்கு வலிக்க வலிக்க கத்த மாட்டாரு. அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அம்மா எந்திரிச்சிடக்கூடாது, இங்க நடக்கிறது அம்மாவுக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதான் அவருக்கு. இப்போ ரொம்ப நேரம் பொறுமையா இருந்தவர் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்காம போர்வையை விளக்கிட்டு பார்த்தா அங்க அந்த உருவம் இல்லையாங்க. எங்க போச்சுன்னே தெரியல. பாடா போயிடுச்சா? அப்போ நம்ம பயந்தாதான் அது நம்மளை வந்து எதனா பண்ணிடும் போல, நம்ம பயப்படாம பயத்தை வெளியே காட்டாம இருந்தா அதுவே போயிடும் போலன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டு டிவி ஆன் ஆகுதுங்க. டிவியில புள்ளி அடிக்குது. புள்ளி அடிச்சுக்கிட்டே ஆன் ஆகுது. ஆன் ஆகும்போது இவர் டிவியவே உத்து பார்க்கறாரு. உத்து பார்த்துட்டு இருக்கும்போது சரியான இடியாங்க. இந்த மாதிரி சரியான இடி. டிவி வெடிக்குதுங்க. டிவி வெடிச்சிருக்குது. வெடிக்குதுன்னா பயங்கரமா வெடிக்கல. இந்த ஃபியூஸ் போனப்ப நிறைய பேரோட வீட்டில் இது நடந்திருக்கும். மின்னல் இடிலாம் வெட்டும் போது வயரெல்லாம் பிடுங்கி விட்டுறணும், இந்த கேபிள் பின்னாடி இருக்கிற வயரெல்லாம் பிடுங்கி விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வயருமே கலட்டி விட்டுறணும் தான் சொல்லுவாங்க. இது எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் அதனால இது நடந்துச்சா இல்லை அந்த கருப்பு உருவத்தால் நடந்துச்சான்னு அவருக்கு தெரியல. அவங்க அம்மா கிட்டேயும் அவர் ஷேர் பண்ணல. இந்த டிவி வெடிச்ச சத்தத்துக்கு இவர் கத்த ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. டிவி வெடிக்கிற சத்தத்திலேயே அவங்க அம்மா எந்திரிச்சிருக்கிறாங்க. அப்போ இவரும் கத்தி இருக்கிறாரு. என்னாச்சுடா மறுபடியும் எதனா வந்துருச்சா, என்னடா கேட்கும்போது இல்லம்மா டிவி திடீர்னு வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சுமா அப்படிங்கும்போது வெளியே அவங்க கவனிக்கிறாங்க. இடி மின்னல் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த டிவி வெடிச்ச உடனே வீட்டில் கரண்ட்டும் போயிருச்சு. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, டேய் இது ஒன்றும் அமானுஷ்யம்லாம் கிடையாதுடா ராஜா, இது வந்து மழை பெய்யும் போது பொதுவாகவே நம்ம அந்த வயரெல்லாம் கலட்டி விட்டுறணும், நம்ம அதை பண்ணாத காரணத்தினால தான் வீட்டில் அந்த டிவி வந்து வெடிச்சிருக்குது, நீ இதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத, பயப்படாத, அம்மா இருக்கிறேன் சரியான்னு சொல்லும்போது அப்போ கூட இவர் எதுவுமே சொல்லலையாங்க. அம்மா எங்கே பயப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இதை ஷேர் பண்ணவே இல்லை. அம்மா கிட்ட மட்டும் இல்லை, அவங்க அப்பா கிட்டையும் ஷேர் பண்ணல, அவங்க அண்ணன் கிட்டையும் ஷேர் பண்ணல. ஆனால் அவங்க ஏரியால இருக்கிற மாரியம்மன் கோயில்ல போயிட்டு மாரியம்மன் கிட்ட ஷேர் பண்றாருங்க. அம்மா தாயே நீ தான் காப்பாற்றணும், எங்கள் அம்மா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க, வீட்டில் எதனால் இந்த அமானுஷம் வந்துச்சுன்னா எனக்கு தெரில, இத்தனைக்கும் நாங்கள் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணது கிடையாது, எங்கள் அம்மா இருக்கிற காலம் வரைக்குமாச்சும் அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை, இப்படிலாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இருக்கிற வரைக்குமே பதட்டமாகவே போகும், எனக்குமே ரொம்ப பயமாக இருக்குமான்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்துட்டாருங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்தில் இந்த ஒரு வாரமே சின்ன சின்ன அமானுஷங்கள் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்குது. அதை அவங்க அம்மாவும் பார்த்துருக்குறாங்க, 2 பசங்களுமே தனித்தனியாக பார்த்துருக்குறாங்க. ஆனால் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிக்கலையாங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நாள் இவங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு சின்ன பையன், இவங்களுக்கு இந்த பசங்களுக்கு சித்தி பையன் வேணுமா, அந்த பையன் தம்பி வந்து இவங்க கூட வந்து படுத்து தூங்குவாப்லையாம். எப்பயுமே லீவ் நாட்கள்லாம் வந்துருவாராம், ஒரு 2 நாள் 3 நாள்னு சொல்லிட்டு. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆச்சு வந்துன்னு சொல்லிட்டு 3 நாள் இவங்க வீட்டுல தங்கலான்னு வந்திருக்கிறார். மதியம் 2 மணிக்கு இதே மாதிரியே அவங்க அம்மா இவங்க இந்த 2 பசங்க நடுவுல அந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன், இவங்க எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் ஒரு மாதிரி அசதியில காலை தூக்கி போட்டு தான் படுப்பானாங்க பக்கத்துல எப்பயுமே. அப்படி அன்னைக்கு அந்த பையன் காலை தூக்கி போடும்போது அலறி அடிச்சு கத்தி இருக்கிறாங்க. அந்த வீடே 2 ஆகுற அளவுக்கு அலறி அடிச்சு கத்தி இருக்கிறான். என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பையன் அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. என்ன அவனால பேசவே முடியல, ரொம்ப ஏங்கி அழுதுகிட்டே இருந்திருக்கிறான். என்னடான்னு சொல்லி அவங்க அம்மா, அதாவது அவங்க ரம்யா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கேட்கறாங்க. ரம்யா அவங்களோட பசங்க 2 பேருமே கேட்கறாங்க. ஒருத்தர் பாத்ரூம் இருந்து அப்பதான் வெளியே வந்திருக்கிறார். என்னன்னா இந்த பையன் தூக்கத்துல மூத்த பையன் மேல காலை போட்டுட்டு இருந்தவர் டக்குன்னு அப்படியே கொஞ்சம் அசதியில திரும்பி இந்த பக்கம் இளையவர் மேல வந்து காலை போடுறதுக்கு திரும்பினா காலையும் போட்டிருக்கிறாரு. ஏதோ க்ளூக்குள்ள காலை போட்டா அமுங்கும் பார்த்திருக்கீங்களா,
இப்ப ஒரு எரிஞ்சு போன உடம்பு, அந்த உடம்புல சதகிதெல்லாம் ஒரு மாரி ரொம்ப கொல கொலன்னு இருக்கும். அது மேல நம்ம கையவோ, காலையோ போட்டோம்னா, அது அப்படியே உள்ள போயிரும் பார்த்துருக்கீங்களா? க்ளூ மாரி. அந்த மாரி அந்த பையனோட காலு உள்ள போயிருக்குதுங்க. உள்ள போனது மட்டும் இல்லாம, அந்த பையனுக்கு உணர்வு வந்திருக்குது. என்னடா அது ஏதோ மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு கம்மு மேல கைய கால போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு முழிச்சு பார்த்தா, எரிஞ்சு போன ஒரு உருவம் கருப்பு கலர்ல ஒரு மாரி பயங்கரமா இருந்திருக்குதுங்க. இந்த 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அவனுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்தா? இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தா எப்படிங்க இருக்கும் அந்த பையனுக்கு? நம்மளே சிதறிடுவோம், நம்மளே செத்துருவோம். அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? அலறி அடிச்சு கத்திருக்கிறான். அப்பதான் அந்த ரெஸ்ட் ரூம் போனவரும் வெளியே வந்திருக்கிறார். இத அந்த பையன் சொன்னதுக்கு அப்புறமா இப்ப ரம்யா என்ன பண்றாங்கன்னா, டேய் உங்க வீட்லலாம் இதை பத்தி சொல்லாத, அப்புறம் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆல்ரெடி இந்த வீட்ல வந்து ஏதோ தப்பா இருக்குது. டேய் நான் உங்களுக்கும் சொல்றேன், பசங்க கிட்டயும் சொல்றாங்க. நானே நிறைய விஷயங்கள்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குதுடா. 2 பேத்துல எவன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு தெரியல. வெளியே இருந்து தான் வந்திருக்குது. இவ்வளவு வருஷமா இல்லாத ஒண்ணு இப்ப ஏன் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்? ஏன்னா நமக்கு எந்த பகையும் கிடையாது. யாரும் நம்ம மேல செய்வின ஏவல் இந்த மாதிரி வைக்கிறதுக்கும் எந்த ஒரு பாசிபிளும் கிடையாது. இது கண்டிப்பா நீங்க 2 பேர்ல, அதுவும் குறிப்பா மூத்தவனே நீ தான் வெளியே போய் எங்கேயோ வாங்கிட்டு வந்திருக்கிற, கண்ட இடத்துக்கும் போகாதன்னு உன்னை சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கும்போது இப்ப தர்காக்கு கூட்டு போறாங்க, மாரியம்மன் கோயிலுக்கு கூட்டு போறாங்க. அந்த பையனை, குட்டி பையனை, அந்த பையனுக்கு வந்து கையில கயிறு கட்டி விட்டுறது, இவங்க பசங்களுக்கும் கயிறு கட்டி விட்டுருக்காங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பையன் நான் அம்மா கிட்ட போகணும்னு அடம் பிடிச்சிருக்கிறான். வேற வழி இல்லாம சரிடா வீட்டுக்கு போனா இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லியே தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, வீட்டுக்கு போற வழியிலே சரியான ஜுரமாங்க. ரொம்ப 100 டிகிரிக்கு மேல ஜுரம் அடிக்கவும் அவனால கண்ட்ரோல் பண்ணாம மயக்கம் போட்டு கீழே விழுகிற ஸ்டேஜுக்கு போயிருக்கிறான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 நாளா பெட்ல வச்சிருந்திருக்காங்க அந்த பையனை. எதனால இந்த ஃபீவர்னே தெரியலையாங்க. வைரல் ஃபீவராகவும் இல்ல, வீட்டுல மறைக்கவும் முடியலைங்க. அந்த பையன் உளறிடுறான். காய்ச்சல்ல பெட்ல படுத்திருக்கும் போது அங்க ஒரு உருவம் இருந்துச்சு, கருப்பா இருந்துச்சு, எரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியே பேசி குழம்பிக்கிட்டே இருந்திருக்கிறான். இப்போ அந்த பையனோட அப்பா அம்மா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் சொல்றாங்க, ஆமா வீட்டுல வந்து ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப பையனும் பாத்துக்கிறேன். ஏமா என்னமா நீங்க சொல்ல மாட்டீங்களா? சின்ன பையன், அவனை வச்சு ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பா அம்மாவே புரிஞ்சுக்கிறாங்க, இதுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம், சரி விடுங்க பாத்துக்கலாம், நாங்களும் தர்காக்கு எல்லா இடத்துக்கும் கூட்டு போறோம்னு சொல்லிட்டு அந்த பையனை வேற கோயில் வேற தர்காக்கெல்லாம் கூட்டு போய் ஒரு மாசம் ஆச்சாங்க அந்த பையன் அதுல இருந்து வெளியே வரதுக்கு. சின்ன பையன்ல அந்த மாதிரி பார்த்துட்டானா எப்படி அதுல இருந்து வெளியே வர முடியும் அந்த பையனால? ரம்யாவும் அவங்களோட குழந்தைங்க 2 பேர், அதாவது இந்த 2 பசங்களுமே கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு அமானுஷ்யத்தையோ எந்த ஒரு அசம்பாவிதமோ அவங்க வீட்டுல நடக்கல, எதையுமே பார்க்கல. ஒரு 3 நாளைக்கு நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. இந்த டைம்ல ரம்யா இந்த கதையை அனுப்புனாங்க இல்லையா காயத்ரி, அவங்களோட அம்மா, காயத்ரியோட அம்மா இவங்களுக்கு அக்கா, அவங்களோட வீட்டுக்கு போயிருவாங்களாங்க. உடம்பு முடியாத காரணத்தினால அவங்க வீட்டுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்க கூட எல்லாம் பேசி சிரிச்சு விளாண்டுட்டு இருப்பாங்களாம். அந்த டைம்ல அவங்களோட வீடை வெளியே லாக் பண்ணிட்டு போவாங்களாங்க. அதாவது பூட்டு போட்டு போக மாட்டாங்க, உள்ள ஒண்ணு இல்ல, யாரும் அந்த இடத்துல வரவும் மாட்டாங்க, திருடவும் மாட்டாங்க, எதுவும் எடுக்க மாட்டாங்கிற பட்சத்துல. ஏன்னா அக்கம் பக்கத்துல நிறைய வீடுகள்லாம் இருக்குது, ஒரு தனி வீடோ அந்த மாதிரிலாம் கிடையாது, நிறைய பேர் பக்கத்திலேயே இருக்கிறாங்க, எப்பயுமே இருப்பாங்க ஆட்கள். அதனால வெளியவே தான் தாப்பால் போட்டு போவாங்களாங்க, தாப்பாலை மட்டும் போட்டு. அப்படி ஒரு நாள் போட்டு போகும்போது அவங்களோட அக்கா வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட், ரம்யாவோட ஹஸ்பண்ட் வந்து அந்த டீ கடையில உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுக்கிட்டே குடிச்சிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு இருக்கும்போது ரம்யா அவங்களோட மூத்த பையன் இன்டர்வியூ முடிச்சுட்டு மதியமே வந்துடுறாருங்க. மதியம் ஒரு மணி இருக்குமா, செம்ம டயர்ட்ல வராரு, கரு மேகமா இருக்குதுங்க, மழை வர போற டைம், மழை வரல, மழை வர மாதிரி இருக்கிற டைம்ல அந்த டீ கடையை கிராஸ் பண்ணி தான் வராரு. கிராஸ் பண்ணி வரும்போது பாக்குறாரு அவங்க அப்பா உட்கார்ந்து இருக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே வந்து பைக்கை நிப்பாட்டணும்னு தான் அவருக்கு தெரியுது, வெளியே தாப்பால் போட்டிருக்குன்னா அம்மா அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்கிறது அவருக்கே தெரியும். சோ வீட்டை திறந்து உள்ள போய் உள்தாப்பால் போட்டுட்டு ஹால்ல ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்ல, காமன் ரெஸ்ட் ரூம்ல போய் குளிக்க போயிருக்கிறாருங்க. குளிச்சுட்டு இருந்திருக்கிறாருங்க, ஷவர் ஓபன் பண்ணி குளிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. குளிச்சிட்டு இருக்கும் போது ரொம்ப நேரமாவே வெளியே ஏதோ உருட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க. பாத்திரத்தெல்லாம் உருட்டுற சத்தம் கேட்டிருக்குது. இவரு கண்டுக்காம குளிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. பொதுவாக இந்த ஷவர்லாம் விழுகும் போது சத்தம் அவ்வளவா கேட்காது. ஷவரோட சத்தத்தோட சேர்த்து இடி மின்னல் சத்தமும் மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க, மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. இவர் குளிச்சுட்டு இருக்கும் போது இப்போ ஷவரை நிப்பாட்டிட்டு சோப்பு போட்டுட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்குதுங்க வெளியே. டம்மு டும்மு டம்மு டும்முன்னு ஏதோ உடைக்கிறாங்க. இந்த பாத்திரங்கள் எல்லாம் தூக்கி போட்டா இப்படி இருக்கும். வீட்டுல புருஷன் பொண்டாட்டி சண்டையிலையோ இல்ல குழந்தைக்கோ அம்மாவுக்கும் சண்டைனா பாத்திரத்தெல்லாம் பறக்க விடுவாங்க, பாத்திரத்தெல்லாம் தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சத்தம் கேட்குதுங்க வெளியே. இப்போ இவருக்கு ஒரு பயம்,
என்னடா அது, இந்த வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், வெளியே தாப்பால் போட்டிருந்துச்சு, அம்மா அப்பா அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க, தம்பியும் வீட்டில் இல்லை, எங்கேயோ வெளியே போயிருக்கிறான், ஃப்ரெண்ட்ஸோட விளாட போயிருப்பான், கிரிக்கெட் விளாட போயிருப்பான் இந்த டைமில், அப்படி இல்லைன்னா அம்மா கூட அக்கா வீட்டுக்கு போயிருப்பான், அப்பா அந்த டீ கடையில் உட்காந்துருக்கிறாரு, நம்ம மட்டும்தான் வீட்டுக்குள்ள வந்தோம், இப்போ யார் வீட்டுக்குள்ள இருக்கிறது, ஹாலில் யார் இந்த பாத்திரங்கள் எல்லாம் வெளியே உருட்டுறது? இவருக்கு பயங்கரமா ஒரு பயம் வருதுங்க. ஐயோ தனியா மாட்டிக்கிட்டோமா, ஒரு வாரமா நல்லா தானே இருந்தோம், மறுபடியும் அந்த அமானுஷம் வந்துருச்சா, அந்த கருப்பு உருவம் தான் வெளியே நிக்குதா, இப்படி பல கேள்விகள்ங்க அவருக்குள்ள. அந்த டைம்ல கரெக்டா யாரோ ஒருத்தவங்க நடக்கிற மாதிரி இருக்குதுங்க. இவங்களோட வீட்டில் டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்குமாங்க, அங்கங்க பேந்து லைட்டா தூக்கிக்கிட்டு இந்த ஏர் வாங்கி வெடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டைப்பா. நடந்தாலே சத்தம் கேட்கும், சடக் சடக்குன்னு ஒரு மாதிரி நடக்கிற சத்தம் கேட்கும். யார் எங்கன இருக்காங்கிறத கண்ணை மூடிட்டே நம்ம கண்டுபிடிக்கலாமா அவங்க வீட்டுக்குள்ள. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த டைல்ஸ் மேல யாரோ ஒருத்தவங்க நடக்கிறாங்க. யாரா அதுன்னு சொல்லிட்டு மெதுவா மெதுவா காதை வச்சு கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த கதவு கிட்ட போகும்போது கதவை போட்டு யாரோ ஒருத்தவங்க டம் டம்னு உடைச்சிருக்கிறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி பயந்து என்ன பண்றது தெரியாம அவர் உடுமாத்த துணி கூட எடுத்துட்டு வரல, அதாவது ஆல்டர்னேட்டா ட்ரெஸ் கூட எடுத்துட்டு வரல, அப்படியே வெறும் டவலை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப அந்த டவலை எடுத்து உடம்ப கூட துடைக்காம மேல அப்படியே கெட்டிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி இருக்கிறாருங்க. திரும்பி பார்க்காம இவர் வெளியே வரும்போதே இவர் சைடு கண்ணில் தெரிஞ்சிருக்குது அந்த கருப்பு உருவம் அங்க நின்றுட்டு இருக்கு, ஒரு மூலையில நின்றுட்டு இருக்குது. இவர் வெளியே போய் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல ஓடி இருக்கிறாருங்க. நிக்கவே இல்லையா, மெயின் டோரை ஓபன் பண்ணிட்டு கொற்ற மலையில யாருமே இல்ல. இவர் நேரத்துக்கு அந்த டீ கடையில மட்டும்தான் இவங்க அப்பாவும் அப்பாவோட ஆட்கள் தான் இருந்திருக்காங்க. அவரும் பார்த்திருக்கிறாரு, அவரும் கத்திருக்கிறாரு, டே என்னடா ஆச்சு, ஏன்டா என்னடா இப்படி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இவரு அவங்க அம்மா இருக்கிறாங்க இல்லையா அவங்க அக்கா வீட்டுல, அந்த வீட்டுக்கு ஓடி இருக்கிறாருங்க கெட்டின டவலோட. அங்க அவங்க அம்மா அக்கா எல்லாரும் பதறி அடிச்சு என்னடா என்ன ஆச்சுடா, குற்ற மலையில ஏன்டா இப்படி ஓடி வர, என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறாரு, மா இந்த மாதிரிலாம் வீட்டுல நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லும் போது அவங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருதுங்க. அப்பதான் காயத்ரிக்குமே தெரிய வருது இந்த விஷயம். ஆஹா, இவங்களோட வீட்டுல ஒரு அமானுஷம் இருக்குதா, அப்போ இவங்க வீட்டுக்கு நம்ம போகவே கூடாது. இப்பதான் காயத்ரிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க அண்ணன் இப்ப வந்து சொன்னார் இல்லையா, சொன்னதும் தான் அப்பா அன்னைக்கு நமக்கு நடந்தது ஒரு அமானுஷமாங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலா இதுக்கெல்லாம் நடுவுல காயத்ரியும் அவங்க அம்மாவும், காயத்ரியோட அம்மா இவங்க தங்கச்சிக்கு, அதாவது ரம்யாவுக்கு வந்து உடம்பு முடியலைங்கிற பட்சத்துல ரொம்ப முடியாத நேரத்துலலாம் அவங்க தான் அவங்க வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுப்பாங்களாங்க. அப்படி அவங்க சமைச்சு கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்களுக்கு பயமா இருக்குமா. ஏன்னா அவங்க கிச்சன்ல அவங்க நின்று சமைச்சிட்டு இருப்பாங்களாம். அவங்க தங்கச்சி ரம்யா உடம்பு முடியாம கேன்சர் பேஷண்ட், அவங்க தான் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, இல்ல படுத்து இருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க பெட்ல. இவங்க மட்டும் தான் வீட்டுல சமைச்சிட்டு இருப்பாங்களாம். யாரோ ஒருத்தவங்க பின்னாடி நின்று பேசிட்டு இருப்பாங்களாங்க. பேசுறாங்க, என்ன பேசுறாங்களாம் தெரியாது, ஏதோ அஸ்கி வயசுல யாரோ ஒருத்தவங்க பின்னாடி ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்டு இவங்க திரும்பி பார்ப்பாங்களாம், யாருமே இருக்க மாட்டாங்களாம். இவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த பாத்திரத்தோட சத்தம் பின்னாடி இந்த கழுவுறதுக்கு பாத்திரம் வச்சிருப்பாங்க இல்லையா சிங்கில, அது யாரோ ஒருத்தவங்க கழுவுற சத்தம் கேட்குமா. லிட்ரலி யாரோ ஒருத்தவங்க நின்று கழுவிட்டு தான் இருப்பாங்களாம், அப்படிதான் சவுண்டு கேட்குமா. திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம். அஸ் யூசுவல் நம்ம நிறைய கதைகள்ல பார்த்த மாதிரி இந்த மூச்சு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நின்று பெருமூச்சு விடுற மாதிரி அவங்களுக்கு முதுகுலாம் சூடாகுமா. யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருக்கிற ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீலா இருக்குமாங்க அவங்க கிச்சன்ல நிற்கும் போது. இதனாலேயே அவங்க பயந்துக்கிட்டு அவங்களோட மாமியார் இல்லைன்னா மாமனார் யாராச்சும் ஒருத்தர் வீட்டில் யார் அவைலபிளா இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டுட்டு தான் போவாங்களாம் அவங்க வீட்டுக்கு. கூட்டு போய் அவங்களையும் உட்கார வச்சுப்பாங்களாம், ஹாலில் உட்காருங்க இல்லை டிவி பார்த்துட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் விட்டுட்டு, இல்லை இவங்க கிச்சனுக்கு வெளியவே சேரை போட்டு உட்கார வச்சு பேப்பரை கையில் கொடுத்தா படிச்சுட்டு இருப்பாங்களாம் அவங்க பாட்டுக்கு. அப்படிதான் இவங்களே சமைச்சிட்டு இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் யாருமே இல்லாத குறைக்கு பயத்தில் அவங்க பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, காயத்ரியை. இந்த கதையை அனுப்புனாங்க இல்லையா, அந்த பொண்ணை அவங்க அம்மா கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க தங்கச்சி ரம்யா வீட்டுக்கு. கூப்பிட்டு வரும்போது காயத்ரிக்கு பீரியட்ஸ் ஆகி 2 நாளுங்க, 2வது நாளாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ரொம்பவே வயிறு வலியும். இருந்தாலும் அம்மா கூப்பிடுறாங்க, இன்னொன்று சித்திக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, நம்ம போவே இல்லை அவங்க வீட்டுக்கு, நம்ம போவோம்னு சொல்லிட்டு வந்திருக்குது அந்த பொண்ணு. வந்து அவங்க சித்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீ பெட்ல படுத்துக்கோமா, ஏன்னா அவங்க சித்திக்கு வந்து அப்பதான் தெரிய வருது இந்த பொண்ணோட முகம் ஒரு மாதிரி டயர்டா இருக்குமோ, என்னடி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. சித்தி இந்த மாதிரி 2வது நாள் தான் பீரியட்ஸ் ஆகி என்னால் முடியல, ஒரு மாதிரி ஸ்டொமக் பெயினா இருக்குது, ஒரு மாதிரி தலை சுத்தா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க எனக்கு கூட ஓகே தான், நான் சேர்ல உட்காந்துக்கிறேன், நீ போய் அங்கே படுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காட்டில் படுக்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் படுத்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே அசந்து தூங்கவும் செஞ்சிருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மா வந்து, காயத்ரியோட அம்மா வந்து, ஏய் எந்திரி எந்திரி எந்திரி, வா வா போலாம் போலாம், வா வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்களாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னா, காயத்ரியை பெட்ல படுக்க வச்சுட்டு இவங்க சித்தி ரம்யா அந்த கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க இல்லையா,
அவங்க அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, அதாவது அவங்க அக்காக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிச்சனுக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவங்க திரும்ப ரிட்டர்ன் போய் அந்த பாப்பாவை போய் பார்க்கலான்ட்டு ரூமுக்கு வந்திருக்கிறாங்க சேர்ல உட்கார்றதுக்கு. அந்த சேர்ல ஒரு கருகருன்னு கருப்பா ஒரு உருவமாங்க காயத்ரியவே பார்த்துட்டு இருக்குதான். இந்த கதையை அனுப்புனாங்க இல்லையா காயத்ரி, அவங்களையே பார்த்துட்டு இருக்குதாங்க உட்காந்து. இதை பார்த்ததுமே அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தூக்கி போட்டுருக்குது. வேகமா ஓடி போய் அவங்க அக்கா கிட்ட சொல்லிருக்காங்க, அக்கா இந்த மாதிரி ஒரு உருவம் உட்காந்துட்டு அவளையே பார்த்துக்கிட்டு இருக்குது, அவளுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்ல நீ கூட்டு வராத, தயவு செஞ்சு கூட்டிட்டு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அவசர அவசரமா வந்து அந்த பிள்ளையை எழுப்பி கூட்டு வந்திருக்காங்க. இதுதான் அன்னைக்கு நடந்திருக்குது. இந்த விஷயமே இப்பதான் காயத்ரிக்கு தெரியுதுங்க. ஆஹா, அப்ப இனிமேல் அவங்க வீட்டு சைடே போக கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நிறைய தர்காக்கு போறாங்க. ஏகப்பட்ட அமானுஷங்களை ஓட்டுற இடங்கள், இந்த பேய் ஓட்டுற கோடாங்கி அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நிறைய பேரை போய் பாக்குறாங்க. எல்லாரையும் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கயிறு கையில கட்டி இருக்கிறாங்களாங்க ரம்யா அவங்களோட பசங்க 2 பேருமே. எல்லாம் கட்டி ஓரளவுக்கு ஒரு 2-3 நாள் வந்து அப்படியே நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. 4வது நாள் இந்த பையன் குளிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இளைய பையன், சின்ன பையன் இப்ப குளிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் இவரை மாதிரி டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு குளிக்கல, மெயின் டோரை ஓப்பன்ல வச்சுட்டு தான் பாத்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு குளிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன நடந்துச்சோ, மூத்தவருக்கு என்ன நடந்துச்சோ அப்படியே டிட்டோ எதுவுமே மாறாம சின்ன பையனுக்கும் நடந்திருக்குதுங்க. அதாவது சின்னவருக்கும் நடந்திருக்குதுங்க. இவரு அலறி அடிச்சுட்டு மறுபடியும் வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது பின்னாடி பார்த்தா அவங்க அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எங்க ரூம்ல அவங்க அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம என்ன பண்ணிருக்காருன்னா, சாமி ரூமை திறந்து விபூதி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு அவங்க அம்மாவுக்கும் விபூதி போட்டுக்கிட்டு, இந்த பாய் கொடுத்த கயிறு எல்லாமே கையில தான் இருக்குது. சோ இவங்களால பார்க்க முடியும், ஆனா அதால எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுல ஒரு கான்பிடென்ட் இருக்குதுங்க. இன்னொன்னு அவர் கத்துக்கிட்டாரு, இதுங்க கிட்ட நம்ம பயந்தாதான் நம்மளை ஆக்கிரமிக்கும், நம்மளை கொன்றும். ஆனால் இதுங்களை எதிர்த்து ஏச்சி போ வா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. உங்க வீட்டுல இருக்கிற பாட்டி தாத்தாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுங்க, பேய்கள் எல்லாம் ஹேரா கூட மதிக்க மாட்டாங்க. பார்த்தா சிப்ப செருப்பு பிஞ்சிரும், விளக்கமாறு பிஞ்சிரும், உன்னை போட்டு அடிச்சிடும், ஓடுறியா என்ன எப்படி இருக்குன்னு மிரட்டும். எங்க ஊர்ல வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களை நான் செல்லமா கிளவிங்க தான் கூப்பிடுவேன். அந்த பாட்டிங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போ அப்படின்ட்டு விரட்டிட்டு இருக்குங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது, என்னடா அது யாருமே இல்ல, காத்துல பாட்டி படகோட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போய், என்ன பாட்டி யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, போடா அங்கிட்டு, இந்த மோகினிங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் வீட்டு வாசலே நின்றுட்டு இருப்பாளுன்னு அசால்ட்டா சொல்லுங்க அந்த கிழவி. நான் அப்பதான் எனக்கு ஒரு மாதிரி தூக்கி போடும், என்னடா அது ஒரு ஸ்ட்ரீட் டாக் கூட இல்ல, ஒரு தெருநாய் கூட இல்ல, யாரை சுச்சுன்னு விரட்டிட்டு இருக்குன்னு பார்த்தா ஒரு மோகினியா. அப்ப பாத்துக்கங்க அவங்களோட வில் பவர் என்னங்கிறத. நம்ம தான் வயசானவங்க அவங்கள கிளவி பாட்டிங்க இப்படிலாம் சொல்றமே ஒழிய, அவங்க தான் அவங்க ஒரு வீராங்கனை மாதிரி செயல்படுவாங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, நீங்களுமே இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம டெவில்ஸ் கிச்சன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து பயம் போயிருச்சுன்னு, எனக்கு இப்பெல்லாம் பேயை பார்த்தா பயமே வர்றது இல்ல, அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதைத்தான் சொல்றேன், நீங்க இந்த கதையெல்லாம் கேட்டு பயப்படுறீங்க, அதுல ஒரு என்டர்டெயின் ஆகுறீங்க, அதுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். இப்போ சிரிக்க வைக்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான், பயப்பட வைக்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அது நம்ம பார்க்குற கோணத்தில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக, ரொம்ப அதாவது ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ரொம்ப ஃபியராக இருக்குதுன்னா, அஞ்சலி பிரபாகர்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் நிறைய பிராங்க் வீடியோலாம் இருக்கும், நார்மல் வீடியோஸுமே வந்து ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கங்கன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த கதை இதோட முடிவடையுதுங்க. ரம்யா ஒரு கட்டத்துக்கு மேலே இறந்தும் போயிடுறாங்கங்க. அவங்க கேன்சர்ல இருந்து அவங்கள காப்பாற்ற முடியல, அவங்க இறந்துடுறாங்க. இந்த கதையில ஒரு சோகமான முடிவு என்னன்னா, அது ரம்யா அவங்களோட இறப்பு தாங்க. அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க பையன், மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அந்த பையனும் ரொம்ப நாளாவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பொண்ணோட வீட்டில் சம்மதம் இல்லாத நிலைமையில அம்மா வந்து இறக்க போற அந்த தருணத்துல நைட்டு 10 மணிக்கு அந்த பொண்ணை அவங்க வீட்டுல இருந்து பேசி அவங்க வீட்லயும் எல்லாரையும் ஒத்துக்க வச்சு அங்கேருந்து இவரோட நிலைமையை சொல்லி கூட்டு வந்திருக்கிறாரு. கூட்டு வந்துட்டு நைட்டு 10 மணிக்கு கடை வீதிகள் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு தாலி கயிறுலாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. காலையில விடிய காலையில 5:30 மணிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மாரியம்மன் கோயில்ல வச்சுதான் தாலி கட்டி இருக்கிறாரு. இவங்களோட சொந்தக்காரங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. காயத்ரி, அவங்களோட அப்பா அம்மா, இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ரம்யா அவங்களோட கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு மணி நேரத்துல அவங்க அம்மாவோட உயிர் பிரிஞ்சிருச்சாங்க. அவங்க அம்மாவோட உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் அவங்க இல்லை, அவங்க இருந்தது ரெண்டல் வீடு தான். இந்த அமானுஷ்யமான வீட்டில் இருந்தும் அவங்க மாறி புது வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டெய்லர் அக்கா இருக்கிறாங்களாம். அந்த டெய்லர் அக்கா கிட்ட இந்த காயத்ரி இருக்காங்க இல்லையா, நமக்கு இந்த ஸ்டோரி அனுப்புனாங்க இல்லையா, அவங்க போய் ஸ்டிச்சஸ்லாம் பண்ணுவாங்களாங்க ட்ரெஸ்ஸை. அப்படி போகும்போது அந்த வீட்டில் இவங்க போனதுக்கு அப்புறமா வேற ஒருத்தவங்க ரெண்டலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குமே 2 சின்ன குழந்தைங்க தானா, ஒரு பையன் ஒரு பொண்ணு தானா. ஆனால் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்களாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா அந்த வீட்லேயே தான் இருக்கிறாங்களாம்.
அவங்க எந்த ஒரு அமானுஷ்யமும் எந்த ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படலையாம். அப்போ இவங்களுக்கு நடந்த அமானுஷ்யங்களுக்கு காரணம் என்ன, அது கடைசி வரைக்கும் காயத்ரிக்கு புரியவே இல்லைங்க. ஒருவேளை அவங்க மூத்த பையன் எதனா மிதிச்சுட்டு, இல்லைங்க இந்த கழிச்சு போடுவாங்களாங்க, தெருவுல எல்லாம் கழிச்சு போடுறதெல்லாம் நம்ம தாண்டக்கூடாதான், மிதிக்க கூடாதான். அதுலயுமே ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள்லாம் இருக்குதாங்க, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதான். அதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். அந்த மாதிரி எதனா மிதிச்சுட்டு வந்தாரா, இல்லைங்க விளையாடும் போது இந்த முனி படத்துல வர மாதிரி கிரவுண்ட்ல இருந்து பேய் வரும் இல்லையா, அந்த மாதிரி எதனா இவர் காலிலேயே ஒட்டிக்கிட்டு வந்துருச்சா, என்ன ஏதுங்கிறது அவங்களுக்கு தெரியலங்க. ஆனா இப்போ வரைக்கும் அந்த வீட்டு பக்கம் போகும்போதெல்லாம் இந்த பொண்ணுக்கு ஈரக்கொலையா நடுங்குமா. ஏன்னா அவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு தான் அந்த வீட்டுல. இருந்தாலும் அந்த வீட்டுல ஆள் இருக்கிறாங்களாம். இப்போ அவங்க நார்மலா 10 வருஷம் 12 வருஷமா சந்தோஷமா நல்லா தான் இருக்கிறாங்களா, நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அவங்க எந்த ஒரு தர்காவுக்கோ எந்த ஒரு கோயிலுக்கும் போய் இவங்க பார்த்ததே கிடையாதாங்க. சோ இந்த ஸ்டோரி என்கிட்ட அந்த பொண்ணு சொன்னதை நான் என்னோட நரேஷன்ல உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. அவங்களோட பெயர்கள் எல்லாமே புனை பெயர்கள் தான். அவங்களோட பெயரை வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் சொல்லலை, ஒரிஜினல் பேர் மென்ஷன் பண்ணல. ஆனா இந்த ஸ்டோரி உண்மை சம்பவங்க, நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதே மாதிரி உங்க வீட்லயும் எதனா அமானுஷ்யம் நடந்திருக்குது, அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னா இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பிரபாகரன் அபிஷியல் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கொடுத்துருக்கிறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ கொடுத்துருங்க. அப்படியே மிஸ்டர் பிரபாகரன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் பாய்.